ஆக்சுவலாக இந்த படம் வந்து எனக்கு வந்து இவங்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதா சும்மா நான் இன்னும் கூடுதலாக இப்போ எனக்கும் அண்ணன் ராஜ் கபூருக்கும் தான் இன்னும் 2 சீன் இருக்குது. ரொம்ப முக்கியமான சீனு. நான் வந்து அந்த சீன்லாம் எடுக்கலை. அப்போ என் மண்டைக்குள்ளே என்ன ஓடுங்க, நான் எப்போயுமே ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால என் பிரச்சனை அதுதான். நான் டைரக்டராக இருக்கிறதுனால அந்த எடுக்காத காட்சி, அந்த மியூசிக் விட்டு போன காட்சி, இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் முழுமை அடைஞ்சிருக்குமேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. 2 கஞ்சா கருப்புக்கு ஒரு சீன் இருக்குது, அண்ணனுக்கு ஒரு சீன் இருக்குது, இந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்குது. இதெல்லாம் சேர்த்துருந்தா இன்னும் சரியாக வந்திருக்குமோன்னு சகோதரர் பொன்வண்ணன் சொன்னது போல் அது ரொம்ப முக்கியமான ஒரு சீனு. அந்த சீன் இப்போ படத்தில் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ணாச்சி நாமினேஷன் பண்ண போகிற இடத்துல வந்து நான் நாமினேஷன் பண்ணிட்டு வரும்போது அவர் கேட்பார், பொன்வண்ணன் கேட்பார், இதெல்லாம் ஒரு பொழப்பாடா, கூடவே போனவனை வந்து ஏமாற்றிட்டு போய் நீ நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே இது பேர் அரசியலா அப்படின்னோடனே நான் பதில் சொல்லுவேன், அரசியல் அடித்தளமே கூட இருக்கவனை ஏமாத்துறது தான், முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் அப்படின்னு. இன்னும் நீங்கள் காமராஜன் கக்கன் காலத்திலே இருக்கீங்க போல இருக்குது, நடப்பு அரசியலுக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். சொன்ன உடனேயே அவர் அந்நியார் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டில் ஒரு கவுன்சிலர் வந்தால் என்னங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்கும். சண்டை நடந்த உடனேயே எங்கிட்ட கேட்பாங்க, ஏன் பாண்டியா இந்த மாதிரி நீலாம் ஜெயிச்சிட்டின்னா, கவுன்சிலராக ஜெயிச்சிட்டின்னா இந்த ரேஷன் கரெக்டாக போட சொல்லுப்பா, ஒன்றுமே போட மாட்டேன்றாங்க, எப்போ போனாலும் இல்லைன்றாங்க. அண்ணி ஜெயித்ததுக்கப்புறம் ரேஷன் வீடு தேடி வரும், நீங்கள் நாடே நம்மளோட தான், பேசாமல் வருங்க அப்படின்ட்டு அப்படி நடந்து போகும்போது அந்த அண்ணி சொல்லுவாங்க, ஏங்க நடந்து போகிறத பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் கோட்டைக்கு போகிறது மாதிரியே இருக்குங்க அப்படின்னா. நீ ஒருத்தி போதுண்டு இந்த மாதிரி 4 பேர் வந்தால் ஏவனை கேட்டாலும் நாளை அரசியலுக்கு வருவான்னு. இதெல்லாம் இப்போ இந்த காட்சி படத்தில் இல்லை. அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இது மாதிரியான நிறைய காட்சிகள் இன்னும் படத்தில் இடம்பெற முடியாமல் போயிடுச்சு. அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பொலிட்டிக்கல் செக்டர் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதில் தான் இந்த 6 பேர், கஞ்சா கருப்பு, இவர், இன்னும் ஒரு 3 பேர், இந்த மற்றும் 6 பேர். ஆனால் அதுக்கு படத்தில் இருக்கிற நகைச்சுவையை விட காட்சி படமாக்கும்போது இருந்த நகைச்சுவை தான் ஜாஸ்தி. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு காருக்குள்ளே வச்சு நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க சாப்பாடு, காருக்குள்ளே வச்சுக்கிட்டு க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க காலையிலேருந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. சரி எடுத்தாச்சு. மதியம் சாப்பிட்டு திருப்பி ஏசியை போட்டு காருக்குள்ளே உட்கார வச்சா அவர் உதவி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பூரா அவங்க பெரிய படங்களில் வேலை செய்கிற மாதிரி வாக்கி டாக்கியோடலாம் நின்றுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டு இருக்காங்க. மானிட்டர்கிட்ட இருந்து டைரக்டராக ரெடியான்னு கேட்குறாரு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், சார் ரெடி சார், எல்லோரும் ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க சார், ரெடியாக. நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன் காரில், பின்னாடி 6 பேர். ஆல்ரெடி ஆக்ஷன் அப்படின்னா யாருமே டைலாக் சொல்ல, ஏன்னா பூரா சாப்பிட்டு தூங்குறாங்க கார். நான் சொல்கிறேன், தூங்குறாங்க பின்னாடி தூங்குறாங்கன்னா கத்துறாங்க, என்னடா சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கா வந்தீங்கன்னு. இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நிறைய நடந்திருக்கு. அதைத்தான் சரவண சக்தி சொன்னார், சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னு. எனக்கு நடிகராக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய சுமை இல்லை. நான் டைரக்டராக இருந்தேன்னா டென்ஷனாக இருப்பேன். அது இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது எனக்கு வந்து மைண்டில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு, இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா, இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா, இது மட்டும்தான் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோடு. நன்றி.